வணக்கம் சார். ஐயா வணக்கம். தமிழக அதிமுகவுக்குள்ள என்ன நடக்குது? அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணிக்கு சேரணும், வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் அழைப்பு கொடுக்குறாரு. நீங்கள் வந்து திமுகவோட பி டீமாக செயல்பட்டு இருக்கீங்க. அந்த பாவத்தை போக்கணும்னா வந்து நீங்கள் என்டிஏல வந்து இணையுங்க அப்படின்னு சொல்லி பிஜேபி திமுக பி டீமாக செயல்படுறது பாவம், நீங்கள் பிஜேபியோட பி டீமாக வந்துருங்கன்னு டிடிவி கூப்பிடுறாரு. அதிமுகலேருந்து வெளியில் போன தனி கட்சி ஆரம்பித்த டிடிவி தினகரனுக்கு இந்த வேலை எதுக்கு? இதை ஓபிஎஸ்ஓ சசிகலாவோ சொன்னால், கேசி பழனிசாமி சொன்னால் கூட, நம்ம புகழேந்தி சொன்னால் கூட ஒத்துக்கலாம். அவங்க அதிமுகவோட தொடர்பில் இருக்காங்க. நாங்கள் தான் அதிமுகன்றாங்க. இன்னொரு இடத்துல எங்களை அதிமுகவில் சேர்த்துக்கணும்னு கேஸ் போடுறாங்க. எலெக்ஷன் கமிஷனில் போய் ரெட்டையில் எங்களுதுன்றாங்க. அதிமுகவுக்கு அவங்க பாத்தியதை கொண்டாடுறாங்க, சொந்தம் கொண்டாடுறாங்க. அவங்க கேட்டால் அது லாஜிக்கலி தர்க்கவியல் ரீதியாக சரி. அதிமுகவை விட்டு வெளியில் போன ஒரு நபர், தனியாக கட்சி வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர், நீங்கள் பிஜேபி அலையன்ஸ்க்கு வாங்கன்னு கூப்பிட்றது எந்த விதத்தில் நியாயம்? அபத்தமாக இல்லையா? அது பிஜேபி செய்ய வேண்டிய வேலையை டிடிவி தினகரன் எதுக்குங்க செய்கிறாரு? இவர் என்ன பிஜேபிக்கு வந்து ரெப்ரஸன்டேட்டிவ்? இவருக்கு எதுக்கு வந்தது? அதிமுகவை பிஜேபி கூட்டணி கூப்பிட டிடிவி தினகரன் யார்? அதை தான் வந்து ஜெயக்குமார் கேட்குறாரு. நாங்கள் வந்து அதை வந்து நீங்கள் கேட்கக்கூடாது. அதை தான் நான் சொல்கிறேன். லாஜிக்கலி ஜெயக்குமார் கேட்குறது கரெக்டு. ஓபிஎஸ்ஓ சசிகலாவோ கேசி பழனிசாமியோ புகழேந்தியோ கேட்டாங்கன்னா அது வேறங்க. அவங்க இன்னமும் ஏடிஎம்கேவோட தான் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஃபைட் பண்ணுறாங்க அதுக்காக. இவர் போயிட்டார், தனி கச்சேரி வச்சுட்டு போயிட்டார். ஏடிஎம்கேக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு போயிட்டார். அமமுகன்னு ஒரு கட்சி அவர் வச்சுருக்காரு. தோக்குறாரு ஜெயிக்கிறாரு அதெல்லாம் ரெண்டாவது. ஒரு கட்சி, ஒரு அமைப்பு அவருக்கு இருக்குது தனியாக. அதிமுகவுக்கும் அவருக்கும் அமமுகவுக்கும் எந்த சம்மந்தமும் இன்றைக்கி கிடையாது. அப்படி இருக்கும்போது பாஜக கூட்டணிக்கு நீங்கள் வாங்கன்னு கூப்பிட இவர் யார்? அவர் வந்து நம்ம அமமுகன்னு ஒரு கட்சி வச்சா கூட நம்மளோட பூர்வீகங்கிறது அங்கே தான் வந்துடணும் அப்படின்ற அடிப்படையில் வெளியில் போனது தான் பூர்வீகம். அந்த கதையை வேணாம். அப்படி பார்த்தா திமுகலேருந்து வந்தது தான் அதிமுக. திமுக ஒரு யோசனை அதிமுக சொல்லுமா? திகாலேருந்து வந்தது தான் திமுக. திமுக வந்து திக ஒரு யோசனை சொல்லுமா? திமுகலேருந்து வந்தது தான் மதிமுக. மதிமுக ஒரு யோசனை திமுகவோ, திமுக ஒரு யோசனை மதிமுகவோ சொல்லுமா? அதுக்கு அபத்தமானது. அது வந்து மூக்க நுழைக்கிறது, அதிக பிரசங்கித்தனம். பிஜேபியை பற்றி இப்போ 4 வருஷத்துக்கு முன்னால் ஆனால் இவரோட சின்னத்தை முடக்கும்போது டெல்லியில் அந்த சுகேஷ் சந்திரசேகர்ன்றவன் மாட்டி இன்னமும் ஜெயிலில் இருக்கான். அப்போ ஜெயிலில் 6 மாதம் இருந்துட்டு வெளியில் வரும்போது டிடிவி தினகரன் பிஜேபிக்கு எதிராக எவ்வளோ பெரிய வார்த்தைகளை பேசினார். என் ஆயுள் முழுவதும் பிஜேபி எதிர்ப்பண்ணலாம் பேசினார்ல. இப்போ அவர் பிஜேபியோட போய் சேர்ந்துக்கிறாரு. அது அவர் உரிமை. அதிமுக பிஜேபியோட வாழ்றது எவ்வளோ பெரிய வார்த்தை அது. அது ஏன் இவர் சொல்கிறாரு? இவருக்கு அது நான் என்ன சொல்கிறேன், உனக்கு லோக்கல் ஸ்டாண்டே இருக்கணுன்றேன். உங்களுக்கு லோக்கல் ஸ்டாண்டே இருக்கணும். பாத்திய தன்வா ஆங்கிலத்தில். உங்களுக்கு அதுக்கும் என்ன சம்பந்தம்? அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கட்சி, அந்த கட்சியோட உள் விவகாரம், அது சரி தப்பு நீ நீங்கள் பேசுங்க. இங்கே வந்துருங்கன்றது வந்து ரொம்ப அதிக பிரசங்கத்தனமான யோசனை தான் எனக்கு தோணுது. ஓகே, என்டிஏக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னர் இன்னொரு கட்சிக்கு வந்து ஒரு அழைப்பு கொடுக்குறாரு. கூட்டணிக்காக வலுப்படுத்தணும், திமுக தோல்வியடைய செய்யணும்னா நம்ம வலிமையான ஒரு கூட்டணி அமைக்கணுன்ற அடிப்படையில் அவர் கூப்பிட்றாரு அப்படிங்கிறத அவரும் பதிவு பண்ணுறாரு அந்த இடத்துல. அப்படின்ற இடத்துல அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் அதிமுக கூட்டணி வந்து பாஜக கூட்டணி நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, இல்லாட்டி வந்து திமுக இந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்காது. இதே நீங்கள் 26 எலெக்ஷன் நீங்கள் செஞ்சீங்கன்னா அதிமுக கட்சி அழிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. அதை பற்றி இவருக்கு என்ன கவலை? அதிமுக அழிஞ்சு போனால் இவருக்கு என்ன கவலை? கடந்த கால உதாரணங்களெல்லாம் இவர் ஏன் இப்போ பேசுகிறார்? அவர் அதிமுகக்குள்ளே ஒரு குழப்பத்தை உண்டாக்க பார்க்குறாருங்க, அவ்வளோதாங்க. அதிமுகக்குள் குழப்பத்தை உண்டாக்க டிடிவி பார்க்கிறார். அதுக்கு அவருக்கு உரிமை இருக்கான்னா உரிமை இருக்குது, அதை நான் ஒன்றும் மறுக்கல. அதிமுகவுக்குள்ள பிஜேபியோட நம்ம போனால் என்ன தப்பு அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்குது. இதுதான் மெயின் இஷ்யூ. சில மூத்த தலைவர்கள் அப்படி நினைக்கிறாங்க. குறிப்பாக எஸ்பி வேலுமணி, தங்கமணி போன்றவர்கள் அந்த சிந்தனையில் இருப்பதாகத்தான் நான் அறிகிறேன். ஜெயக்குமார், முனுசாமிலாம் வேணான்றாங்க. இன்னொரு செக்ஷன், குறிப்பாக வேலுமணி, தங்கமணி போன்றவர்கள் கூட்டணி வேண்டும்னு விரும்புகிறாங்க. அந்த குரல்களை வலுப்படுத்துவதுதான் டிடிவியோட நோக்கம். அதனால தான் அவர் இவ்வளவும் பேசுகிறார். அவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த டிடிவி உள்ளிட்ட பிஜேபியோட போகணுன்னு அதிமுக உள்ளே இருக்கக்கூடியவங்க நினைக்கக்கூடிய சிந்தனை என்னென்னா, 19-21 இருந்த அலையன்ஸ், 19-21க்குமான ஒரே வித்தியாசம் தேமுதிக 21 இல்லை 19 இருந்தது. அந்த பழைய அலையன்ஸ் வந்ததுன்னா ஒன்றுபட்ட அதிமுக, பாமக, தேமுதிக, குட்டி கட்சிங்க எல்லாம் பாரி வந்தரு, கிருஷ்ணசாமி, இவங்கெல்லாம் ஜான் பாண்டியன், இவங்கெல்லாம் ஏசி சண்முகம், இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா நம்ம வந்து ஒரு டஃப் ஃபைட்டு கொடுக்கலாம், ஆட்சியே மாற்றிடலாம். ஏன்னா 5 வருஷம் பொறுத்து திமுக மக்கள்கிட்ட போகும்போது அன்பாப்புலராக தான் போவோம். கண்டிப்பாக அன்பாப்புலராக தான் போவோம். இன்றைக்கே பயங்கர அன்பாப்புலராக இருக்குது திமுக. இப்போ அப்படி இருக்குங்க, பெரிய அளவில் அன்பாப்புலராக இருக்குது. மீடியா எழுத மறுக்குது, எதிர்கட்சிகள் அதை ரிஃப்ளெக்ட் பண்ண மறுக்கிறாங்க. மக்கள் அதை ஃபீல் பண்ணுறாங்களா? நீங்கள் சொல்லுங்கள். அதுதாங்க அன்பாப்புலர்னால் அதுதானுங்க. மக்கள்கிட்ட இந்த கவர்மெண்ட்டுக்கு அன்பாப்புலாரிட்டி, எதிர்ப்பு, விரக்தி இருக்குது. ஆனால் அதாவது வந்து
கொலவெறி வீட்டுக்கு அனுப்பணுன்ற அந்த எண்ணம் இல்லை, பட் கடுமையான அதிருப்தி இருக்குது ஓகே. நிர்வாகத்தின் மீது. இன்னும் ஒரு வருஷத்தில் இன்னும் மோசமாக தான் இது போகும், இன்னும் 15 மாதத்தில். அது அறுவடை பண்ண போகிறது யாருன்றதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிக் கொஸ்டின். 19 24 அளவுகோல் கிடையாது, 21 தான் அளவுகோல். 21 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அலையன்ஸ் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிச்சு. பார்லிமெண்ட் 2 பார்லிமெண்ட்டும் சைபர்னாலும் 21 குட் பர்ஃபார்மன்ஸ், 66 சீட்டு, கூட்டணி 75 சீட்டு. 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு ஜெயலலிதா இல்லாமல் பிஜேபியை சுமந்துக்கிட்டு போய் 75 சீட். அதுதான் அளவுகோல். ஏடிஎம்கேக்குள்ளே இருக்க ஒரு சிந்தனை என்னென்னா, பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்பொழுது மக்கள் நம்ம பிஜேபியோட இருந்தோன்னா நிராகரிச்சுடுவாங்க. மைனாரிட்டிஸ் 13% ஓட்டு ப்ளஸ் மக்களே இங்கே பிஜேபியை விரும்பலாம், நம்மளை காலி பண்ணுவாங்க. ஆனால் அசம்பிளின்னு வரும்போது அந்த அளவுக்கு பிஜேபியோட போனாலும் மக்களுக்கு எதிர்க்கு இருக்காது. 13% மைனாரிட்டிஸ் ஓட்டு ஒன்று அப்படியே அசம்பிளியில் திமுக போய் விழப்போகிறது கிடையாது. குறைஞ்சது ஒரு 4%, 3லேருந்து 4%, 5% வரைக்கும் போகலாம். 4% வச்சுக்கிட்டா கூட அது திமுகவுக்கு விழாது, எதிரணிக்கு தான் விழும். ஏற்கனவே பிஜேபிக்கு 10% ஓட்டு இருக்கும்போது அதை நம்ம ஈடுகட்டிடலாம். நீ என்ன தான் மைனாரிட்டிஸ் ஓட்டை பற்றி பேசினாலும் 5 வருஷம் ஒரு ஃபுல் கவர்மெண்ட்டை ரன் பண்ணிவிட்டு ஆயுட்காலத்தை முடிச்சுட்டு மக்கள்கிட்ட திமுக ஓட்டு கேட்டு போகும்போது கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு இடைஞ்சலை, ஒரு மிகப்பெரியதொரு எதிர்ப்பை சந்திக்க வேண்டியிருக்கும். கடந்த கால வரலாறு அது. அப்படி ரெட்டையிலேன்ற சின்னம் வந்த பிறகு பேக் டு பேக் கவர்மெண்ட் திமுக வந்ததே கிடையாது. ஃபுல் 5 இயர்ஸ் ஆண்டுட்டு மக்கள்கிட்ட போகும்போது நீ எவ்வளோ நல்லது பண்ணாலும் மாற்றம் வேணும்னு குத்துவான். 2001 மாதிரி 96 2001 பெரிய தவறுகள் நடக்காத கவர்மெண்ட். ஜெயலலிதாவால் 2001 நிற்கக்கூட முடியல, கன்விக்ஷனை வாங்கி அவங்க டிஸ்குவாலிஃபைடு இருக்காங்க. ஆனாலும் மக்கள் திமுகவை நிராகரிச்சுட்டு வெறும் 32 சீட்டு கொடுத்து நிராகரிச்சுட்டு ஜெயலலிதா டிஸ்குவாலிஃபை ஆன அந்த எலெக்ஷனில் 132 சீட் ஏடிஎம்கே கொடுத்தாங்க. வரலாறு. பெரிய தவறு நடக்காதப்ப மாற்றத்துக்காக 2011 குடும்ப அரசியல், 2G, சினிமா துறையை கட்டுப்படுத்தியது, லேண்ட் கிராபு, இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மக்கள் பனிஷ் பண்ணி அனுப்புனாங்க. 23 சீட்டு எதிர்கட்சியாக கூட வர முடியாமல். 29 சீட்டு ஜெயலலிதாவோட நின்ன விஜயகாந்த் தான் வந்தார். 16லையும் தோத்தாங்க, 21 தான் ஜெயிச்சாங்க. 10 வருஷம் எந்திரிக்க முடியல. ஸோ ஒரு வாய்ப்பு திமுகவை அகற்றுவதற்கு நமக்கு இருக்கிறது என்ற எண்ணம் பிஜேபி அதிமுகக்குள்ளேயே ஒரு தரப்பினரிடம் இருக்கிறது. அவர்கள் சொல்லுவது பிஜேபியோட போனால் தவறு ஒன்றும் கிடையாது, பிஜேபியோட போனால் வாக்குகள் குறைமான மைனாரிட்டிஸ் ஓட்ஸ் ஒரு 30% போவோம், அதை நம்ம இட்டு நிரப்பிக்கலாம் பிஜேபியோட சேர்ந்து. ப்ளஸ் ஆன்டி இன்கம்பன்சி 5 வருஷம் பொறுத்து திமுக வரக்கூடியதை பேலன்ஸ் பண்ணிட்டோன்றது ஒரு பாயிண்ட். இன்னொரு தரப்பு போகக்கூடாதுன்றாங்க. எடப்பாடிக்கு போக வேணான்னு தான் விருப்பம். பட் நாள் நெருங்க யார் கை ஓங்கும்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. இன்னமும் எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் 26 வருவதற்கு ஒரு விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். அதை முழுவதும் ஒதுக்கி தள்ள முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் உறுதியாக நின்னார் எடப்பாடி, பிஜேபி வேணான்ட்டு. போட்டி போடவே ஏடிஎம்கேல யாரும் பெரிய ஆர்வமே காட்டல. எப்படி இருந்தாலும் ரிசல்ட்டு சைபர்னு தெரியும். ஆனால் அசம்பிளி அப்படி இல்லை. அசம்பிளியில் டஃப் ஃபைட் கண்டிப்பாக இருக்கும். பார்லிமெண்ட்டில் காமிச்ச பிஜேபி எதிர்ப்பை எடப்பாடியாரில் காமிக்க முடியுமான்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக நாளுக்கு நாள் வந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப அதிகப்படியாக போச்சுன்னா பிஜேபி அலையன்ஸை விரும்பக்கூடியவர்கள் எடப்பாடிக்கு எதிராக உள்ளேயே கலக குரலை எழுப்பி அதிமுகவை இன்னமும் சேதாரப்படுத்தி வெளியேறப்பட செய்யலாம். அப்போ இப்போ இருக்க அதிமுகவுக்கு மாற்றம் இன்னொரு அதிமுக கூட வரும், அது பிஜேபியோட போய் சேரும். அப்போ உள்ளுக்குள்ளே எடப்பாடி எந்த அளவுக்கு தன்னை கட்டுக்கோப்பில் வைக்க போகிறாருன்றது நீங்கள் பார்க்கணும். நாள் ஆக ஆக ஏடிஎம்கேக்குள்ளே புரிஞ்சுக்கோங்க, அசம்பிளி எலெக்ஷன் வரும்போது தொண்டர்கள்லேருந்து தலைவர்கள் வரைக்கும் 2 எனிமி வேணான்னு தான் நினைப்பான். ஒரு எனிமி தான் அசம்பிளியில். அசம்பிளி ஸ்டாலின் வேணுமா வேணாமான்றது, மோடி வேணுமா வேணாமான்றது கிடையாது. அது பார்லிமெண்ட். நீ அதை கொண்டு நீங்கள் வச்சுன்னா எடுப்படாது. 5 வருஷம் இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஏடிஎம்கேக்கு பிரச்சனைகள் வரும்போது, சிக்கல்கள் வரும்போது, வழக்குகள் வரும்போது அவன் தான் களத்தில் நிற்கிறான். அவன் எதிரி ஸ்டாலின் தானே ஒழிய மோடி கிடையாது. ஸ்டேட் கவர்மெண்ட் தாங்க கண்ணு முன்னால் நிற்கிறது. அருகாமையில் இருக்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்கேயோ இருக்குது. ஒரே நேரத்தில் 2 வலுவான எதிரிகளை நீ சமாளிக்க முடியாது. பார்லிமெண்ட்டில் மோடி எதிரினா அசம்பிளியில் ஸ்டாலின் தான் எதிரி. ஆனால் அதிமுக மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய திமுக எதிராக இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்குமே 15 மாதங்களில் அவர்களிடம் இந்த அரசு வேண்டுமா வேண்டாமா என்கின்ற கேள்வி விஸ்வரூபம் எடுத்து நிற்கும். அப்போ மோடி ஃபேக்டர் கீழே போகும். பிஜேபியோட கரங்கோர்த்தால் தவறு என்ன என்கின்ற எண்ணம் வந்தே தீரும். அந்த 19 அலையன்ஸை ரீசெலக்ட் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி முயற்சிகள் நடக்குது. எடப்பாடி இது வரைக்கும் உறுதியாக இருக்கார், நகர மாட்டேன்றார்.
ரைட் சார். அவர் தன்னோட கூட்டணி மீது வந்து மதச்சார்பு சாயத்தை பூசிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் அவர் தெளிவாக இருக்காரு. தான் வந்து கூட்டணி விட்டு உடச்சிட்டு வந்தார். ஆனால் வெளில வந்ததுக்கு பிறகு வந்து கூட இப்போ திமுகவை தோற்கடிக்கணுங்கிறது அவரோட அரசியல் வியூகம் அப்படின்போது திமுக வந்து திரும்ப திரும்ப ஒரு இடத்துல ஸ்கோர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது எங்கன்னா பிஜேபி எதிர்ப்புங்கிற விஷயத்தில் திரும்ப திரும்ப ஸ்கோர் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஒரு பிளவு உண்டாக்குற மாதிரி அவங்களோட கோர் அரசியலை டேமேஜ் பண்ணுற மாதிரி ஏன் இவர் பிஜேபி எதிர்ப்பு அரசியலை செய்யவே மாட்டேங்கிறார்? செய்ய முடியாதுங்க. அதை தாங்க நான் இவ்வளோ நேரம் பேசுகிறேன். பிரச்சனை இன்னொன்று இருக்குங்க. ஒன்று வந்து பொலிட்டிக்கலாக 2 எனிமியை நீ ஃபேஸ் பண்ண முடியும். இஷ்யூஸ் பேஸில் அட்ரஸ் பண்ணலாம் சார். அதாவது நாடு ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை வரும்போது எல்லா கட்சியும் தான் பாதிக்கப்படுது. அப்படி இருக்கும்போது கூட இப்போ ஒரு நாடு ஒரு தேர்தலுக்கு ஒரு சீரியஸான இஷ்யூஸ் நகருது. அப்போ ரொம்ப சைலண்டாக இருக்காங்க அவங்க. பொதுக்குழு கூடிச்சு எந்த விதமான டிஸ்கஷனும் பண்ணலை. இப்போ ரீசெண்டாக அந்த வகுப்பு விஷயமோ இல்லை முக்கியமான சப்ஜெக்ட்லாம் நிறைய வந்துச்சு. ரொம்ப அமைதியாகவே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து அவங்க மீது மக்களுக்கு நம்பிக்கை வரும்? சிறுபான்மை மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? அதுதாங்க, சிறுபான்மையின மக்களை மட்டுமே வச்சு இனிமேல் அரசியலை பண்ணணுமா என்ற கேள்வி அதிமுகக்குள்ளே எழும்புது. சிறுபான்மையின மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, சிறுபான்மையின மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, சிறுபான்மையின மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்றது வந்து மையக்கருவாக நிற்குது. ஒரு அரசியல் முடிவு எடுக்கும்பொழுது 26 அது நிற்காது. ஏன்னா சிறுபான்மையின மக்களோட வாக்குகள் என்ன தான் நம்ம பிஜேபியோட போனாலும் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 13% அப்படியே X% அப்படியே பிஜேபிக்கு எதிராக விழுந்த மாதிரி அசம்பிளியில் விழாது. திமுகவுக்கு எதிராக ஒரு 30% ஒரு கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்டில் 30% 40% ஓட்டு வெளியில் தான் போகுது. ரெண்டாவது, பிஜேபிக்கு இருக்கக்கூடிய 10% ஓட்டை வச்சு அதை மேனேஜ் பண்ணிக்கலாம்னு அவங்க பார்க்குறாங்க. ஒன்று. ரெண்டாவது, நான் திரும்ப சொல்கிறேன், ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஒரே நேரத்தில் 2 எனிமையும் சமாளித்து நிற்கக்கூடிய வல்லமை அதிமுக கிடையாது. அதில் என்னென்னா, இவங்கக்கிட்ட நிறையா பாவ மூட்டைகள் இருக்குது. அது எஸ்பெஷலி ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு 4.5 வருஷ கவர்மெண்ட்டில் நிறைய தவறுகள் இருக்குது. பல அதிமுக அமைச்சர்கள் அமலாக்கத்துறை ரேடாரில் தான் இருக்காங்க. எப்படி திமுகவில் ஒரு 8லேருந்து 10 மந்திரிங்க அமலாக்கத்துறை ரேடாரில் இருக்கானோ அதே மாதிரி அதிமுகவில் இருக்காங்க. நீங்கள் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் திமுகவுக்கு எதிராக அதிமுக அரசியல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் டிவிஎஸ்சி வீட்டு வாசல் வந்து நிற்கும். ஏன்னா அந்த 4.5 வருஷம் நல்லாட்சி பண்ண கோப்புகள்லாம் ஸ்டாலின் கிட்ட இருக்குது. ஸ்டாலின் கவர்னர்கிட்ட போய் 2020 டிசம்பர் 21 ஜனவரியில் கொடுத்த 2 டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல, நம்ம பல தடவை பேசியிருக்கோம். அதில் எதை ஸ்டாலின் நிறைவேற்றினார்? எத்தனை மந்திரி மேலேங்க ஸ்டாலின் ஆக்ஷன் எடுத்தார்? கண் துடைப்பாக தானங்க ஆக்ஷன் எடுத்தார். ஒரு 4 மந்திரி 6 மந்திரியோ ரெய்டு போனாங்க. அதில் 2 மந்திரி மேலே சார்ஜ் ஷீட்டு. பிக் ஃபிஷ்னு சொல்லக்கூடிய ஓபிஎஸ்ஸையும் இபிஎஸ்ஸையும் ஸ்டாலின் தொட்டாரா? ஏன் தொடலை? நாங்கள் வந்தால் இவங்கெல்லாம் ஜெயிலுக்கு போவாங்கன்னு எத்தனை தடவை அவர் பேசினார். எதற்காக எடப்பாடி அண்ட் ஓபிஎஸ் மேலே இது வரைக்கும் டிவிஎஸ்சி ஒரு கேஸை கூட ரிஜிஸ்டர் பண்ணல, ஒரு ரெய்டு கூட போகல? நீங்கள் தானே கொண்டு போய் கொடுத்தீங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 2020 டிசம்பர் 2022 ஜனவரி 21 அப்போ அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க ரிப்போர்ட்டர்ஸ் ராஜ்பவன் வாசலில் ராத்திரி 7:30 மணிக்கு, கொரோனா பீக்கில் இருக்க காலம், நீங்கள் வந்து திரும்ப ஏன் கவர்னர்கிட்ட வரீங்க? டிவிஎஸ் நடவடிக்கை எடுக்கலான்னா கோர்ட்டுக்கு நீங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு போய் டைரக்ஷன் வாங்க வேண்டாம்னு ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறான். அதுக்கு அவர் ஸ்டாலின் என்ன சொன்னார்? இல்லை மோடி கவர்மெண்ட் கொண்டு வந்த சட்ட திருத்தப்படி டிவிஎஸ்சிக்கு கவர்னரே டைரெக்டாக உத்தரவு போடலான்னாரு. த்ரூ எடப்பாடி தான் போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அப்போ எடப்பாடி சிஎம் டைரெக்டாக கவர்னர் டிக்ளேர் பண்ணலான்னாரு. ஆக்சுவலாக அந்த பதிலுக்காகவே ஸ்டாலினுக்கு கண்டனங்கள் வந்தன. ஏன்னு கேட்டிங்கன்னா கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக செயல்படுறாருன்னு. இவ்வளோ பேசின ஸ்டாலின் இந்த 3.5 வருஷத்தில் எத்தனை மந்திரி மேலே ஆக்ஷன் எடுத்தார்? ஏன் அதை துருப்பு சீட்டாக அவர் வச்சுருக்காரு. அதிமுகக்குள்ளே எடப்பாடிக்கு எதிராக வாய்ஸஸ் அதிகமாக இருக்குது. ஒன்றுபட்ட அதிமுகன்னு பேசி யாராவது யூனிஃபை ஆனாங்கன்னா டிவிஎஸ்சி வாசலில் போய் நிற்பான். இதை தான் அவன் பண்ணுறான் ஈடிக்கு. மோடி ஈடியை வச்சு என்ன பண்ணுறாரோ அதை தான் டிவிஎஸ்சியை வச்சு ஸ்டாலின் பண்ணுறாரு. நடுப்புற சட்னியாவது ஏடிஎம்கே. ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 2 துருவத்துலேருந்து ஒரு பெரிய பிரச்சனையை இந்த இபிஎஸ் எதிர்கொள்கிறான்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் வந்து இப்போ கட்சி ஏடிஎம்கே எதிர்கொள்ளுது, இபிஎஸ் எதிர்கொள்கிறார். ஓகே, அவர் தலைவராக இருக்குன்னு அவரை குறிப்பிட்டு நான் சொல்கிறேன். ஓகே, வந்து இப்போ ஜெயக்குமார் என்ன அட்ரஸ் பண்ணுறாருன்னா, இப்போ டிடி தினகரன் போன்ற அவங்க கொடுக்குற அழைப்புக்கெல்லாம் நீங்கள் வந்து வழக்குகளுக்கு பயந்து வந்து நீங்கள் அடிவடியாக மாறிட்டீங்க, அவங்கள்ட்ட அடிமையாயிட்டீங்க. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமாக துணிச்சலா தன்னோட கருத்தை பண்ணுறாரு. நாங்கள் அந்த விஷயங்கள் எங்களுக்கு எதுவும் பொருந்தாதுன்னு சொல்கிறாரு. ஜெயக்குமார் அவர்கள் குறிப்பிட்றாரு. அதிமுக அந்த மாதிரி எனக்கு தேவைங்களுக்கு எதுவும் கிடையாது, நீங்கள் போன மாதிரி அமமுக போன மாதிரி அதிமுக போக வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது, உங்களுக்கு வழக்குகள் பயம் இருக்குது, எங்களுக்கு அது மாதிரி பயம் இல்லைன்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் 2 தூரத்துலேருந்து அது அப்படி தாங்க ஜெயக்குமார் சொல்லுவார். நாள் நெருங்க என்ன ஆகும்? ஓகே, நாள் நெருங்க என்ன ஆகும்? டிடிவி வந்து அவருக்கு மேலே எவ்வளோ வழக்குகள் இருக்கா தெரியும்ல. அவர் எதுக்கு இப்போ திடீர்னு பிஜேபி மேலே இவ்வளோ காதல்? டிடிவிக்கு எடப்பாடிக்கு அழைப்பு விடக்கூடிய அளவுக்கு டிடிவிக்கு என்னங்க பிஜேபி மேலே காதல்? டிடிவிக்கு ஒரு பாஸ்ட் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வழக்குகள்லாம் தப்ப தான் அவர் பிஜேபி லைன் எடுக்கிறாரு. இவங்க அமைதியாக இருக்காங்க. ஜெயக்குமார் சொல்கிற மாதிரி நாங்கள் வழக்குகளுக்கு பயந்தவங்க இல்லைன்றது வந்து ஓரளவுக்கு தான், முழுசாக ஒன்றும் கிடையாது. ஜெயக்குமார் மேலே வேணால் கேசஸ் இல்லாமல் இருக்கலாம். பட் தங்கமணி, வேலுமணி, எத்தனை 13 மந்திரி நான் சொல்கிறேன். அதில் வேலுமணி அண்ட் தங்கமணிலாம் கேஸுங்க. டிவிஎஸ்ஸையும் நெருக்கலாம்,
ஈடியும் நெருக்கலாம். இவ்வளோ பண்ணி ஈடி ஏங்க விட்டு வச்சுருக்கான் நான் கேட்குறேன். அண்ணா இப்போ போன 2023 இந்தியா கூட்டணின்னு பேர் வச்ச அன்னைக்கு 9 வருஷமாக கூட்டாத என்டிஏ கூட்டத்தை மோடி கூட்டுறாரு. மோடிக்கு வலது பக்கத்தில் உட்காந்தது எடப்பாடி பழனிசாமி. கரெக்டாக 20 நாளில் கூட்டணி விட்டு வெளில வராரு. கூட்டணி விட்டு வெளியில் வந்தவங்களெல்லாம் மோடி எப்படி டீல் பண்ணியிருக்காருன்னு தெரியும். இன்ன வரைக்கும் கையை தொடலை. இந்த பெருந்தன்மையை 26 காட்டுவார்னு நினைக்கிறீங்களா? சத்தியமாக காட்ட மாட்டார். புரியுதா நான் சொல்கிறதெல்லாம்? சில விஷயங்களை என்னால் சொல்ல முடியாது. சில டாட்ஸாக தான் நான் உங்கள் முன்னால் வைக்கிறேன். அதை கனெக்ட் பண்ணுங்கன்றேன். பண்ணுறதும் பண்ணாதும் உங்கள் விருப்பம். நான் வெளிப்படையாக சில விஷயங்களை சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. டாட்ஸை நான் முன்னால் வைக்கிறேன். ஏன் அவங்களால பிஜேபியை எதிர்க்க முடியலங்க. அதாங்க உண்மை. அவங்க பொதுக்குழுவில் வந்து திமுக கண்டனம், பிஜேபிக்கு கோரிக்கை வலியுறுத்தல் அப்படியே மெல்லிய மயிலிறகால வருடி கொடுக்குறீங்க. சரியா சொன்னீங்க. 16 தீர்மானத்தில் அந்த 15ஆம் தேதி பொதுக்குழு நடக்கும்போது அன்றைக்கி நாடே பேசிக்கிட்டு இருந்த விஷயம், இப்பயும் பேசுகிற விஷயம், 1 நேஷன் 1 எலெக்ஷன். அதை பற்றி உன் கருத்து என்ன? இப்போ அம்பேத்கரை பற்றி அமித்ஷா சொன்னது கூட நீ கருத்து தெரிவிக்காமல் இருக்கலாம். அது எனக்கு என்னமோ அவ்வளோ பெரிய விஷயமா படலை. ஓப்பனாக நான் சொல்கிறேன். நான் ஏன்னா அது ஒரு பார்லிமெண்ட்டில் ஏதோ ஒரு சிறுபான்மை வாக்குகள் நினச்சி கவலைப்படக்கூடாது. நிச்சயமாக பதில் சொல்லி தான் ஆகணும், எந்த கட்சிகளும் சரி. நான் என்ன சொல்கிறேன், அம்பேத்கரை பற்றி அமித்ஷா பேசின விஷயத்தில் அதிமுக கருத்து சொல்லனா கூட வந்து எனக்கு அது பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து அவர் இப்போ டாக்டர்டு வீடியோன்றாரு, நாளைக்கு அவர் வருத்தம் தெரிவிக்கலாம், மறைஞ்சு போயிடும். அது வந்து அது ஒன்றும் ஒரு பெரிய இஷ்யூ எனக்கு தெரியல இப்போதைக்கு. பார்லிமெண்ட் நாளைக்கு 3 நாள்னா 10 நாளில் அடங்கிட போகிற இஷ்யூ. 1 நேஷன் 1 எலெக்ஷன்றது உண்மையான இஷ்யூங்க. அது அதில் ஒரு கட்சி கருத்து சொல்லாமல் எப்படி போக முடியும்? நீ அமித்ஷா விஷயத்துலையும் அம்பேத்கர் விஷயத்தில் கருத்து சொல்ல மாட்டேன், 1 நேஷன் 1 எலெக்ஷன்லையும் கருத்து சொல்ல மாட்டேன். என்ன ஏங்க புரிஞ்சுக்கோங்க, பிஜேபி கிட்ட அதிமுக சாஃப்ட் லைனில் தான் இருக்குது. ரைட், ஓகே சார். இப்போ ஒன்றும் இல்லை சார், பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்தது, மோடி வேணுமா வேணாமான்னு. மோடியை பற்றி ஒரு வார்த்தை பேசினார் எடப்பாடி. ஸ்டாலினை பிடிச்சி திட்டின்னு இருந்தார். தெரிய வேணாமா இதுலேருந்தே அவங்க பாலிடிக்ஸ் என்னன்னு? இல்லை, ஓகே சார். அது அவர் பிரச்சனை அண்ணாமலையோடங்க. பிஜேபியோட கொள்கை மேலெல்லாம் பெரிய வெறுப்பு வந்து அவர் பந்தாரு அப்படி கூட என்னால் நம்ப முடியல. இல்லை, எங்களால் இந்த விஷயம் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நீங்கள் வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர், நீங்கள் தான் கடந்த காலத்தில் வந்து எங்க அதிமுக வந்து மதச்சார்பு கொண்ட கட்சியெலாம் கிடையாது அப்படின்னு நீங்களும் இப்பயும் அது ஒரு செக்யூலர் பார்ட்டி தாங்க. பிஜேபி செக்யூலர் பார்ட்டி தான். அது வெறும் பேர்ல மட்டும் இருந்தா பரவாயில்ல, உங்களோட நடவடிக்கையில் இருக்கணும், செயல்பாடு. அது ஆன்டி பிஜேபி ஃப்ரண்ட்ல இருக்க எல்லா கட்சிகளுமே வந்து மதசார்பற்ற கட்சிகள் தான். பிஜேபியை தவிர இந்தியாவில் இருக்க எல்லா கட்சிகளுமே மதசார்பற்ற கட்சிகள் தான். பிஜேபியோட கூட்டணியில் இருக்க கட்சிகள் எல்லாருமே தங்களுடைய மதசார்பற்ற தன்மையை அப்பப்போ நிரூபிக்க வேண்டிய அவசியம் வருது. சில நேரங்களில் பண்ணுறாங்க, சில நேரங்களில் பண்ண முடியாமல் போகிறாங்க. பட் அவங்களோட கோர் கேரக்டர் செக்யூலர் தான். ஏடிஎம்கே இஸ் எ செக்யூலர் பார்ட்டி. ஏடிஎம்கேவோட நிர்பந்தம் இந்த பக்கம் திமுகவோட வலுவான ஒரு கூட்டணியை வச்சிருக்கும் போது அவன் என்ன சன்னியாசம் போட்டா போக முடியும்? அவன் அந்த பக்கம் போய் தான் சேர முடியும். அப்போ அவங்க நிர்பந்தத்தை இவ்வளோ பேசுகிற திமுகவுக்கு அதிமுகவோட மதசார்பின்மையை பற்றி பேசுறதுக்கான தார்மீக தகுதி இருக்கா? 4 வருஷம் மந்திரி சபையில் இருந்து வளமான இலாக்காக்களை அனுபவிச்சது யாரு? குஜராத் இனப்படுகொலைகளே ஒரு மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று திரும்ப திரும்ப கலைஞர் சொன்னார். எனக்கு கொடுத்த பேட்டியில் சொல்லி குறைந்தபட்ச செயல் திட்டத்தை போட்டு நெருக்கடிக்கு உள்ளாக்கி 4 வருஷத்தை அவங்க வந்து இரும்பு பிடியில் வச்சு தான் வந்து நாங்கள் ஆட்சி. அது வந்து காதல பூ சுத்துற வேலை. நாங்கள் அதை தான் சொல்கிறேன். நாங்கள் இருக்கும் 370 கொண்டு வரல. 370 நாங்கள் இருக்கும் யூசிசி இல்லைங்க. 370 ராமர் கோவில் வரல. 370 ராமர் கோவில் யூசிசி ஒரு பக்கம் இருக்கட்டும். 3000 முஸ்லிம்கள் கொல்லப்பட்ட ஒரு இனப்படுகொலையை ஒரு மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று திரும்ப திரும்ப சொன்னவர் கலைஞர். எனக்கு கொடுத்த பேட்டியில் சொல்லியிருக்கார். நான் ஏஎன்எல்ல இருக்கும்போது 2 முறை எனக்கு கொடுத்த பேட்டியில் சொல்லியிருக்கார். நான் சொன்னது சத்தியம். 2002 மே மாதம் வாஜ்பாய் கவர்மெண்ட்டுக்கு எதிராக கண்டன தீர்மானத்தை எதிர்க்கட்சிகள் கொண்டு வராங்க. குஜராத் இனப்படுகொலைகளை தடுக்க தவறிய வாஜ்பாய் அரசை கண்டித்துன்னு. அந்த விவாதத்தில் வாஜ்பாய் அரசு மட்டும் இல்லை, மோடியையும் புகழ்ந்து பேசி திறம்பட கையாண்டார் என்று பேசியவர்கள் திமுக எம்பிக்கள். முரசொலிமாறன் பேசினார். நாடாளுமன்ற ஆவணங்கள் சாட்சி. நான் சொல்கிறது அத்தனையும் சத்தியம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அன்றைக்கு கலைஞர் கொடுத்த விளக்கம் என்னன்னா, அதே நான் கேட்குறேன். மதவாதத்தை விட ஊழல் ரொம்ப மோசமானது, ஜெயலலிதாவோட ஊழல் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி கலைஞர் சொன்னார். அந்த அரசியல் இன்னைக்கு அதை ஸ்டாலினோ திமுகவோ அல்லது திமுகவுக்கு சொம்பு தூக்கக்கூடியவர்களோ அதை ஏற்றுக்கொள்வார்களா? மதவாதம் ஆபத்தா, ஊழல் ஆபத்தா? இன்னைக்கு எதை வச்சு திமுகவுக்கு பின்னால் இவ்வளோ பேர் நிற்கிறாங்க? ஊழல் இருக்குதுங்க திமுகவில், வாரிசு அரசியல் இருக்குது, ஆனால் மதவாதம் தாங்க ஆபத்துன்னு அன்றைக்கி அந்த ஸ்டாண்ட் எடுத்தார் கலைஞர். உங்களை குட் புக்ஸில் வச்சுக்கிட்டா உங்களுக்கு பிஜேபி மதவாதமும் அதெல்லாம் கவலை கிடையாது. உங்களை குட் புக்ஸில் வைக்கலன்னா நீங்கள் பேசுவீங்க. எனவே இது பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏடிஎம்கேக்குள்ளே இன்றைக்கி இருக்கக்கூடிய சன்னிங் வந்து அவர்கள் 26 பிஜேபியை நோக்கி நகர்ந்தால் ஆச்சரியம் இல்லை. அவங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவர் உறுதியாக போக மாட்டார்னு நான் நம்பினேன். ஆனால் அசம்பிளி எலெக்ஷனில் எனக்கு அந்த நம்பிக்கை சிதறிக்கொண்டு இருக்கிறது. ஏன்னா அழுத்தம் நிறைய அவருக்கும் வருது. அவங்களோட செயல்பாடுகளை பார்த்தாலே போதுங்க. நீங்கள்
முக்கியமான பிரச்சனைகளில் பிஜேபி தப்பு பண்ணும்போது, பஞ்சமாக பாதகங்களை பண்ணும்போது பிஜேபிக்கு எதிராக கருத்து தெரிவிக்காமல் இருக்காருன்னா அது உடந்தையாக இருக்கிறது தானே அர்த்தம். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கருத்து சொல்லணும் உடந்தையாக தானே இருக்கேன். அது யாரை ஏமாத்துறதுக்கு அப்படி ஒரு இல்லை ஏமாத்துறன்றதை விட சர்வைவலுங்க அவங்களுக்கு. நான் வந்து ஏடிஎம்கேவை ஒரு ஃப்ராங்காக சொல்கிறேன், நான் ஏடிஎம்கே வந்து ஒரு கரிசனத்தோடு தான் அணுகிறேன். ஏன்னா ஒரு பிரதான எதிர்க்கட்சி, மதசார்பற்ற எதிர்க்கட்சி தமிழ்நாட்டில் பலவீனம் அடைவது, அதாவது பிஜேபியோட போய் சேருவது என்பது பலவீனமாவது தான் தமிழ்நாடு அரசியலுக்கு நல்லதில்லை. அதிமுக கூட நல்லதாக இருக்குது சார். கடந்த 4 வேறு வழியே இல்லைன்னும் போது சார் 4 ஆண்டுகளில் அவங்க செஞ்ச ஊழலுக்காக இன்றைக்கி அவங்க வாயை மூடி வாய் பொத்தி அமைதியாக இருந்து ஒரு அரசு செய்கிறாங்க. அவங்க மீது எதுக்கு சார் உங்களுக்கு இவ்வளோ கரிசனம்? ஏன் கரிசனன்னு நல்ல கேள்வி அன்பு. இன்னைக்கு நாடு இருக்கக்கூடிய சூழல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மதசார்பற்ற சக்தி வந்து ஊழல் அளவுகோலை வச்சா திமுகவும் தப்பாது, அதிமுகவும் தப்பாது. 2 பேருமே அடிப்படையில் ஒன்று தான். தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க. இதை மறுப்பவர்களிடம் என்னால் வாதம் பண்ண முடியாது. ஏன்னா இவர்கள் ஒரே குட்டையில் ஒரே மட்டைகள்லாம் அன்றைக்கி பக்தவச்சலம் சொன்னதான் உண்மை. 2 பேர் ஊழல் தான், அதில் எந்த சந்தேகமும் வேணாம். ஒன்று செக்யூலர் அலையன்ஸோடு நிற்கிறவங்க, இன்னொன்று கம்யூனல் அலையன்ஸோடு நிற்கிறவங்க. ஆனால் இந்த 2 கட்சிகளுமே அடிப்படையில் செக்யூலர் பார்ட்டிஸ், அதில் எந்த சந்தேகமும் வேணாம். கலைஞரும் ஜெயலலிதாவும் அடிப்படையில் மதசார்பற்றவர்கள் தான். அவங்க ஒருபோதும் மதவாதத்துக்கு இடம் கொடுத்தது கிடையாது. 4.5 வருஷங்க கலைஞர் இருந்தப்போ கூட ஜெயலலிதாவோட அவங்க கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ண சொன்னாங்க. அது முடியாதுன்ற காரணத்துக்காக வாஜ்பாய் ஆட்சி இழக்கும்போது நம்ம ஏன் காப்பாற்றக்கூடாதுன்னு முரசொலி மாறம் வச்ச லைன் அது. அவங்க போய் சேர்ந்தாங்க, அதுக்கு பிறகு பவருக்கே போயிட்டாங்க அவங்க வந்து. ஆனால் அடிப்படையில் அவங்க வந்து பிஜேபியோடு இருந்த அந்த 4 ஆண்டுகளில் கூட அவங்க செக்யுலர் பார்ட்டி தான். அதே மாதிரி ஏடிஎம்கே வந்து அவங்க பிஜேபிக்கு சில விஷயங்கள் ஆதரவு தெரிவித்தாங்கனாலும் இவர்களும் அடிப்படையில் மதசார்பற்ற சக்திகள் தான். ஒரு மதசார்பற்ற கட்சி பலவீனம் அடைவது தமிழகத்துக்கு நல்லதல்ல. ஏன்னா கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்கும் பிந்தின அரசியலில் இங்கே இருக்கக்கூடிய வெற்றிடம் இன்னமும் இட்டு நிரப்பப்படாமல் தான் இருக்கிறது. இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைகள், இப்போ இருக்கக்கூடிய தலைமைகள், அது திமுகவோ அதிமுகவோ, குறிப்பாக திமுக, இப்போ இருக்கக்கூடிய தலைமை மாறும் பொழுது அடுத்து வரக்கூடிய நாட்கள் கடினமானவை. இதில் ஒரு 25%லேருந்து 30% வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி, இப்போ அது ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு 20% தான் அவங்க ஓட் பேங்க்ன்றாங்க. அவர்கள் கம்யூனலாக அந்த பார்ட்டி இது வரைக்கும் மாறல. அவங்கள கம்யூனல் பொசிஷனுக்கு நம்மளே தள்ளிடக்கூடாது தான் நான் பார்க்குறேன். கடந்த காலங்களில் பல சட்டம் பல மாநிலங்களில் அதுதான் நடந்திருக்குது. ஆகவே கரிசனத்தோடு தான் நான் அதிமுக அணுகிறேன்னு சொல்கிறது இந்த லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவில். ஏன்னா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்றைக்கி நம்ம பார்க்குற தமிழ்நாடு ரொம்ப ஒரு ஆபத்தான கட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு. கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்கும் பிந்தின காலகட்டத்தில் இந்தியா பூரா மோடியால் சுழட்டி அடிக்கும்போது, மோடியின் போது ஹிந்துத்வா அலை அடிக்கும்பொழுது 2024 கூட ஒன்றும் பெரிய தோல்வி பிஜேபிக்கு இல்லை. 38%லேருந்து 36% அது முடிஞ்சிருக்கு. காங்கிரஸுக்கு 19%லேருந்து 23% ஆயிருக்கு. பவர் வந்து செங்கோல் சரிஞ்சிருக்க வழியே இடம்பெயரல. இந்த இடத்துல இந்திய அரசியலின் மையக்கருவாக பெரும்பான்மை ஹிந்துத்துவா தான் இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் மட்டும் நம்ம அதை தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கோம். கேரளாவில் கூட உள்ளே வந்துடுச்சு. தமிழ்நாட்டில் தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ நாளைக்கு தடுத்து நிறுத்துவோன்னு தெரியாது. ஏன்னா கடைசி வால் இது. எல்லா கடைசி வாலுமே ஒரு கட்டத்தில் சரிஞ்சிடும். அந்த ஒரு எண்ணத்தில் தான் நான் இவ்வளோத்தையும் சொல்கிறேனே ஒழிய லார்ஜர் பிக்சரில் நான் சொல்கிறேன். ஏடிஎம்கேன்ற கட்சி வந்து காணாமல் போவதோ கரைவதோ பெரிய தோல்விகளை அடைவதோ தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை. ஏன்னா அந்த ஓட் பேங்க் எப்பயுமே திமுகவுக்கு போகாது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஒன்று அதிமுகவாக இருக்கும். அதிமுகன்ற தலைமை செதஞ்சு அதோட கோர் கேரக்டர் டிஸ்டர்ப் ஆகும்போது, வழிநடத்த ஆள் இல்லைன்னும் போது, அதில் பெரும்பாலான வாக்கு சதவீதம் வந்து பிஜேபிக்கு போவோம், கொஞ்சம் நாம் தமிழருக்கு போவோம், கொஞ்சம் விஜய்க்கு போவோம். பெரிய கட்சிகள்னும் போது ஒரு கட்டத்தில் அது பிஜேபி நோக்கி தான் நகரும். இதுதான் கடந்த கால வரலாறு. அந்த அர்த்தத்தில் நம்ம சொல்கிறோம் இது வந்து இந்த கட்சி வந்து இப்படியே ஒரு ஃபார்மேட்டில் நீடிக்கிறது கொஞ்ச நாளைக்கு நல்லதுன்னு. ஓகே, இந்த லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் ஏடிஎம்கேவோட கரிசனத்தோடு அணுகணுன்றது உங்களுக்கு புரியும். நான் 10 வருஷம் அவங்க ஆட்சியை எதிர்த்தேன். 21 ஆட்சி மாற்றத்துக்கு வேணும்னு சொன்னவன் நான். 3 எலெக்ஷனில் திமுக தான் ஓட்டு போட்டேன், 19, 21, 24. ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஏடிஎம்கேன்ற கட்சிக்கான ஸ்பேஸை வந்து நம்ம என்ஷூர் பண்ணலன்னா எப்பயுமே அந்த ஓட் பேங்க் வந்து அப்படியே தாங்க இருக்கும். அது எங்கேயாவது மாறி மாறி போகுமே ஒழிய திமுகவுக்கு போகாது. அதிமுகவோட கொள்கை என்னங்க? அதிமுக ஏதாவது கொள்கை இருக்கா? ஒரு கொள்கையும் கிடையாது. ஆன்டி டிஎம்கேன்றதான் ஒரே கொள்கை. கருணாநிதி எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு, கருணாநிதி தீய சக்தி, திமுக தீய சக்தின்றதான் ஒரே கொள்கை. அவன் எப்படிங்க போவான் பிஜேபி? அவன் எப்படி உங்களுக்கு வந்து திமுக ஓட்டு போடுவான்? சத்தியமாக போட மாட்டான். அதில் ஒரு பகுதி பிஜேபிக்கு போவோம், ஒரு பகுதி வேற எங்கேயாவது போவோம், இன்னொரு பகுதி விஜய்க்கு போவோம். அந்த கணிசமான பகுதி பிஜேபிக்கு போக வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதுதான் நம்முடைய ஆபத்து. நீங்கள் இந்த ஒரு தொலைநோக்கு பார்வையில் பார்த்தீங்கன்னா அதை ஏன் கரிசனத்தோடு நாம் அணுக வேண்டும் என்று நான் சொன்னேன் என்பது உங்களுக்கு புரியும். அதிமுக மீதான உங்களுக்கு கரிசனத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக எதிர்க்கட்சியாக அது மீதான விமர்சனத்தை நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன்.
ஆட்சியில் இருந்தபோதும் 4 ஆண்டுகள் இபிஎஸ் தலைவரான 4 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த அதிமுக எப்படி செயல்பட்டதுன்னு பார்த்தோம். எதிர்க்கட்சியாக 3 ஆண்டுகள் எப்படி செயல்பட்டதுன்னு பார்க்குறோம். ஒரு மாற்றம் இல்லாமல் ஒரே மாதிரி இருக்குது. இது தமிழ்நாட்டுடைய அரசியலுக்கு எந்த அளவுக்கு பலவீனமானது? ரொம்ப பலவீனமானதான். எதிர்க்கட்சியாக அவங்க ரோலில் ப்ளே பண்ணவே இல்லை. இப்போ 4.5 ஆண்டுகள் ஸ்டாலின் வந்து மிகப்பெரிய அளவில் எதிர்க்கட்சியாக ரோல் ப்ளே பண்ணார். தினம் தினம் போராட்டம், ஆர்ப்பாட்டம். கொரோனா காலத்தில் பொது இடத்துல கூட முடியாதுன்னா வீட்டு வாசலையாவது அவரே தட்டியை பிடிச்சி நிற்பார். ஏகப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்குனார். அப்படி தான் ஒரு கட்சி இருக்கணும், எதிர்க்கட்சி. எடப்பாடி என்ன பண்ணார்? ஒன்றுமே பண்ணலையா? மேபி இன்னும் வரக்கூடிய அடுத்த மாதங்களில் ஆசைப்படுறாரு. எப்படி சார்? அதாவதுங்க, அவர் செயல்பட வேண்டிய அளவுக்கு செயல்படலைன்றதாங்க உண்மை. அதில் எந்த மாற்று கருத்தும் இடம் கிடையாதுங்க. மேபி இன்னும் 1.25 வருஷம் இருக்குது. கடைசி ஒரு 6 மாதம் 8 மாதத்தில் அவங்க செயல்படலாம். இப்போ ஜனவரிலேருந்து எல்லா இடமும் டூர் போகிறேன்றாரு. பார்ப்போம் அதில் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. கரிசனத்துடன் தான் அணுகிறேன் என்றால் எஸ், கரிசனத்துடன் தான் அணுகிறேன். ஏன்னா பிஜேபி ஃபேக்டர் அங்கே இருக்குது. அதனால் வேறு வழி இல்லை நமக்கு. இங்கே நடக்கிறது ஒன்றும் ராமராஜ்யம் கிடையாது. இங்கே நடக்கிறது அப்பட்டமான குடும்ப அரசியல், கூச்சநாச்சம் இல்லாத குடும்ப அரசியல், ஏற்றுக்கொள்ள முடியாத வாரிசு அரசியல், ஊழல் தலைவிரிச்சு ஆடுது. இதில் மதச்சார்பற்ற ஒரு பிரதான எதிர்க்கட்சி பலவீனம் அடைவதும், அதை பார்த்து நம்ம கெக்குலி கொட்டி சிரிப்பதும், அவங்களுடைய கடந்த கால வரலாறை வச்சு இன்றைக்கி கேள்வி கேட்பதும் ஆபத்தானது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது ஏதாவது ஒரு கட்டத்தில் மதவாத சக்திகளுக்கு தான் நீங்கள் போய் அவங்கக்கிட்ட தான் போய் இது நிற்கும். அதனால் சொல்கிறோம், இது புரிய வேண்டியவங்களுக்கு புரியலன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல சார், விரிவான உரையாடல். நன்றி. நன்றி அன்பு.